தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் உள்ள வீரபத்ரன் தெருவில் சாலையில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் இருந்த சிமெண்ட் சாலை முழுவதும் சேதமடைந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் களத்தில் இருந்து இணைகிறார். லக்ஷ்மணன், சாலை சேதமடைந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் நிலையில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? அதிகாரிகள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லையா? கண்டிப்பாக பத்மநாபன், சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தோம் என்றால் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக புதிய தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் தான் தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய வீரபத்ரன் சாலையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் மழைக்காலம் என்றால் அதிகமான மழைநீரானது சாலையில் தேங்கி வீடுகளுக்குள் புகும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வந்துள்ளனர். அந்த வகையில் அந்த மழைநீர் தேங்காம் வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் தான் தற்பொழுது மாநகராட்சி சார்பாக இந்த பகுதியில், அதாவது வீரபத்ரன் சாலையில் புதிய சிமெண்ட் சாலைகள் முழுவதுமே அப்புறப்படுத்தப்பட்டு மீண்டும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளானது கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளுக்காக தான் இந்த சிமெண்ட் சாலைகள் முழுவதுமே சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத சூழலானது ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் பல்வேறு இன்னல்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம் என இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் இந்த சாலையினால் அந்த இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறார் என்பது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பாழாக்கி இருக்கிறாங்க, ரோடு தேவையில்லை, இது நல்லா ரோடு அப்படியே விட்டுட்டு இருக்கலாம். இதை ஒட்டி தேவையில்லாத நாற்றம் பண்ணிட்டு அப்புறம் போகிறதுக்கு கஷ்டமாகுது. ரோடு வண்டிக்கு காலம் போதும் வசதியாகுது. பிரச்சனை மழை பெஞ்சால் தண்ணி வந்து அந்த இடம் அந்த வண்டி நிற்கிது பாருங்க, அந்த இடத்துல தண்ணி பள்ளமாக இருக்கும். தண்ணி ஒரு வாரம் தண்ணி போகும். ஒருவேளை அதனால கூட வச்சு தண்ணி மட்டமாக பார்த்துக்காக கூட பண்ணலாம். அதுக்கு தான் பண்ணுறாங்க நினைக்கிறேன். நாளைக்கு போடுறாங்க, ரோடு போடுறாங்கன்றாங்க. நாளைக்கு தான் ரோடு போடுறேன் அப்படின்றாங்க. என்ன காரணம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மழை தண்ணிக்காக தான் இது ஒன்று வேலை உடைக்கிறாங்க. எது வேலை உடைப்பாங்க தெரியல, லாஸ்ட் வேலை ஓட்டு போவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பாழாக்கி இருக்கிறாங்க, ரோடு தேவையில்லை, இது நான் சொன்னேன் எடிட் பண்ண சொல்ல பார்த்து எடிட் பண்ணுங்க. ஒட்டி தேவையில்லாத நாற்றம் பண்ணிட்டு அப்புறம் போகிறதுக்கு கஷ்டமாகுது. ரோடு வண்டிக்கு காலம் போதும் வசதியாகுது. பிரச்சனை மழை பெஞ்சால் தண்ணி வந்து அந்த இடம் அந்த வண்டி நிற்கிது பாருங்க, அந்த இடத்துல தண்ணி பள்ளமாக இருக்கும். தண்ணி ஒரு வாரம் தண்ணி போகும். ஒருவேளை அதனால கூட வச்சு தண்ணி மட்டமாக பார்த்துக்காக கூட பண்ணலாம். அதுக்கு தான் பண்ணுறாங்க நினைக்கிறேன். நாளைக்கு போடுறாங்க, ரோடு போடுறாங்கன்றாங்க. நாளைக்கு தான் ரோடு போடுறேன் அப்படின்றாங்க. என்ன காரணம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மழை தண்ணிக்காக தான் இது ஒன்று வேலை உடைக்கிறாங்க. எது வேலை உடைப்பாங்க தெரியல, லாஸ்ட் வேலை ஓட்டு போவாங்க, அவ்வளோதான். கடந்த 2 வாரங்களாகவே இந்த சாலைகள் முழுவதுமே சீர் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் இதனால் பல்வேறு பாதிப்புகள் தினந்தோறும் ஏற்பட்டு வருவதாகவும் இந்த சாலையில் வழியாக இந்த பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய, இந்த பணிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் உடனடியாக இந்த சாலையை புதுப்பித்து தர வேண்டுமென இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இது போன்ற சாலைகள் முழுவதுமே சேதமடைந்து காணப்படுவதால் இரவு நேரங்களில் அதிகமான விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் தங்களுடைய வாகனங்களை முறையாக ஒரு இடத்தில் நிறுத்த முடியவில்லை என்ற வேதனையும் தெரிவித்து உடனடியாக இந்த சாலையை சீரமைக்கும் பணிகளை விரைவு செய்ய வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்குது. பத்மநாபன், சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களோடு களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.